மீனராசிக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நிறைய கோபுர தரிசனம் பண்ணுவீங்க. நிறைய கடலோட கனெக்ட் ஆகுது இந்த தடவ. நிறைய கடல் பார்க்கறது, திடீர்னு ஃபோன் எடுத்தா கடல்ல இருந்து அப்படியே ஒரு நிலா எந்திரிக்கிற மாரி, சூரியன் எந்திரிக்கிற மாரி, சில விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்க பார்க்கறது, இதெல்லாம் உங்க கண்ணில் படும். அப்படின்னா என்ன? உங்க வாழ்க்கைய வசந்தமாக்க போறேன். நான் இருக்கேன் வெளிச்சம் குடுக்கறதுக்கு. நீ ஏன் கவலைப்படுற? கண்ண மூட்டு கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு டாப் கியர் போட்டு தூக்குன்னு சொல்லக்கூடிய தன்மையாகத்தான் மீனராசிக்காரர்களுக்கு இந்த விஷயங்கள் கண்ல படும். சில பேருக்கு இந்த சிப்பிக்குள் முத்தெல்லாம் பார்ப்பீங்க. சிப்பியில எப்படி முத்து பார்க்கறது, முத்து எப்படி வருதுன்ற மாரி சில வீடியோலாம் உங்க கண்ல படும். அப்படிலாம் பட்டதுன்னா ரொம்ப சரியான ராஜயோகம் மீனராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது என்று அர்த்தம். ஸோ இந்த மார்கழி மாதம் கொஞ்சம் கவனத்தோடும், வேலை பார்க்கிற இடத்தில் நிதானத்தோடும், பேசுகிற பேச்சில், பழகுகிற மனிதரிடம் சொல்ற அந்த என்ன சொல்றது, உத்தரவாதம் குடுப்பீங்கல்ல, அதுலயும் கொஞ்சம் கவனமா இருங்க. டக்குன்னு யாருக்கும் உத்தரவாதம் குடுத்துறாதீங்க இந்த தடவ. நான் இருக்கேன் பிரீத்திக்கு கேரண்டிலாம் வேண்டாம். நம்மளுக்கே கேரண்டி இல்ல. சனி வேற வந்து உட்கார்ந்துருக்காரு. அதனால யாருக்கும் கேரண்டி ஷூரிட்டி குடுக்கறது, அடுத்தவங்க பிரச்சனைய உங்க பிரச்சனைய இழுத்து போட்டுக்கிறதெல்லாம் விட்டுட்டு, நம்மளுக்கே தலைக்கு மேல பிரச்சனை இருக்கு. 10ஆம் இடத்துல அத விட பிரச்சனையா இருக்கு. அதனால அத மட்டும் பார்த்துக் கொண்டு இருக்கக்கூடிய தன்மையாக இருந்து விட்டால், மீனராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் மகத்தான மாதமாக இனிதே மலர காத்திருக்கிறது.